ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் கரெக்டாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எனக்கு ஒரு 6 to 7 ஆகவே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் செகண்ட் இயர் அப்படி ஜாலியாக போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டிக்கிட்டே போச்சு. அப்புறம் எல்லாரும் டக்குனு பாஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. நான் மட்டும் அகையை வச்சுட்டு அதே இருக்கேன். லாஸ்ட் எனக்கு 14 அகையே வந்துச்சு. சரி எப்படியாவது பாஸ் பண்ணணும் எழுதிட்டேன். காலைல ஒன்று மதியம் காலைல ஒன்று மதியம் சீரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். லாஸ்ட் ஒரு எக்ஸாமு காலைல ஒன்று மதியம் ஒரு எக்ஸாம் வரும். சரி காலையில் உள்ள எக்ஸாமுக்கு வந்து எப்படியோ தித்தனவே எனக்கு எழுதிட்டேன். ஆக்சுவலி அது BEE நினைக்கிறேன். BEE வந்து ஏதோ பார்த்து கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சு எழுதிட்டேன். லாஸ்ட் எக்ஸாம் என்ன எக்ஸாமு? என்னோட M1 எக்ஸாமு. M1க்கு என்னாச்சுன்னா எங்க சீனியர் என்ன சொன்னாங்க, நான் அப்போ செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இருந்தேன். அப்போ வந்து எங்கள் சீனியர் சொன்னாங்க, இதே ஒன்றும் இல்லைனா உன் பேப்பரில் வந்து என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க, உன்னோட ஆக்சிடென்ட் கதையெல்லாம் எழுதி என்னோட தான் எனக்கு இப்படி ஆச்சு, ஸோ அதனால் என்னை எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி உன் ஜிபே நம்பர் எழுதி உங்களுக்கு ஏதோ ஃபினான்ஷியலாக ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கூட நான் உங்களுக்கு அந்த இதை அமௌண்ட் அடி போடுறதுக்கு எழுதி வச்சிட்டேன். எங்கள் சீனியர் சொன்னாங்கட்டு. ஸோ நம்ம அண்ணன் சீனியர் அண்ணன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டேன். லாஸ்ட் எக்ஸாமு M1க்கு மிச்சம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன். அந்த எக்ஸாம் மட்டும் படிக்கல. பார்த்து அந்த சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு போனால் ஒன்றுமே படிக்கல. நான் ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஏன்னா காலை நல்லா படிச்சிருந்தேன் BEE. ஸோ அதனால நான் மதியம் ஒழுங்காக படிக்கல. எழுதி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு சிலுவையை போட்டு எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஸோ அதனால தான் என்னால் படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸோ அதனால எனக்கு இந்த அரியெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதி வச்சிட்டேன். எழுதி வச்சுட்டு லாஸ்ட்டு கீழே உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜிபே அமௌண்ட் அனுப்பி விட்றேன், இதே ஜிபே நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு பேப்பர் படிச்சு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் 1 மந்த் போகுது. போனோன்னா ரிசல்ட் டே நைட்டு கரெக்டாக 8 மணிக்கு வந்து நினைக்கிறேன். 8 மணிக்கு வந்துச்சா, எல்லாம் ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரு சூப்பராக எல்லாம் பாஸ் கிஸ் எல்லாம் ஆகுது. எனக்கு மட்டும் நான் ஒன்று போடுறேன், எனக்கு மட்டும் எல்லாமே வந்துச்சா. ஸோ அது இருந்தாலும் அதே நான் இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. லைனாக ஃபுல்லாக நான் எழுதின கரண்ட் எக்ஸாமு, அகைய எக்ஸாமு, நான் என்னடா நம்ம மட்டும் வித்தியாசமாக வந்ததுன்னு பார்த்துட்டு மேம் சொல்லிட்டாங்க, நீ சரி நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ உன்னோட எக்ஸாம் செல்லுக்கு போய் அங்கே போய் நீ கேளு, மேம் இது தான் ஆக்சுவலாக ஏதோ தெரியாமல் பட்டேன்னு சொல்லி மேம் என்ன பண்ணா சிலுவர் சொன்னேன். அந்த கதை எழுதி சொல்லவே இல்லை. சிலுவுக்கு எந்த கதைனா நம்ம கதைக்கெல்லாம் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கோ கால் வந்து எங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தம்பி உன்னை என்கொயரி பண்ணணும், கொஞ்சம் கோயம்புத்தூர்ல இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள என்னோட ஆஃபீஸ் கால் விட்டாங்க. அங்கே போய் பார்த்தா என்னாச்சு, நல்லா லட்டா வாயிரத்துக்கு வச்சுட்டாங்க. ஜீசஸ் முடிஞ்சு டோட்டல் 26 அரியர். எப்படி 26 அரியர் எப்படி இருக்கு? லைட்டா யூஸ் பண்ணுறேன். நைட்டு ஃபுல்லா படிச்சு பிடிச்சு இது பண்ணி அழுதுட்டு அந்த இடத்துல அழுது அவ்வளவுதான். இன்னத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். இவன் படிப்பு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், என்ன பண்றது? என் அம்மாவுக்கு கொண்டுட்டு ஆள்றேன் ஆயிடுச்சுமா ஒன்றும் பண்ண முடியாது. சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீ எப்படியுமே அதுவும் மேத்ஸ் 3 பேப்பர் சூப்பர்ல ஃபர்ஸ்ட். ஆனா என் மைண்ட்ல ஒண்ணுதான் ஓடுச்சு, மை பேரண்ட்ஸ். என்ன ராஜா மகை படத்துக்காங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து, கேட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து, அப்பதான் ஒண்ணு கேட்டேன்னு சொன்னா முன்னாலே வந்து லைக் எல்லாமே இது பிளே ஸ்டேஷனு எல்லாமே வீட்டுல இவ்வளோ பண்ணிருக்காங்களே. வீட்டுல நம்ம இது வரைக்கும் ஒன்றும் பண்ணது கிடையாது. கண்டிப்பா ஒன்றும் பண்ணணும்னு தோணுச்சு.
ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் இதுவும் இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்பத்துல இருந்து நல்லா படிச்சு வளைச்சி ஃபோக்கஸ் பண்ணாம நல்லா ஸ்டடியில ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 20 அரியர் 20 அரியர் ஒரு அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு நம்பிக்கை வச்சு சரி அடுத்து ஆக இதுன்னு இருக்கு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து கொஞ்சமாக படிச்சு 7th செமஸ்டர் வந்து 7th செமஸ்டர்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அட்டம்ப்ட் இது ஒரு 5 அரியர் 7th செமஸ்டர் கிளியர் பார்த்தா அந்த M3 மட்டும் முடிச்சு விட்டு அசால்ட்ல M3 சொல்லி முடிச்சு. அவ்வளோதான் இன்னும் ஒரே அந்த ஒன்று M3 மட்டும் தான் இருக்கு. என்ன பண்றது சரி வழி இல்லை தெரிஞ்சிச்சு சரிதான் படிச்சணும்னு சொல்லிட்டு அடுத்த 8th செமஸ்டர் இந்த செமஸ்டர் நான் எழுதி பாஸ் ஆனாதான் ஸ்டேஜ்ல இருந்து என்னால் வாங்க முடியும். இப்போ நான் 8th செமஸ்டர் நான் ஃபெயில் ஆயிட்டுனா அவ்வளோதான் பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி போய் சும்மா நார்மல் ஷர்ட்டை போட்டு இதுக்கான அளவு இங்கே படிச்சுட்டு பட் ஆனால் நாங்கள் அடுத்த 8th செமஸ்டர் அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு லைக் அந்த எம்சி வச்சுட்டோம்ல அடுத்த அந்த எம்சி வந்து சரி என்னத்தை போட்டு படிச்சு பிசிஏ அப்படின்னு ஒன்று நான் சாமர்த்தம் படிச்சு ஃபைனலி அப்படியே